நான் நெடுதூர பயணமாக போய் கொண்டிருக்கிறேன். என்னத்துக்கு போற? நான் ஏழுமலையான் கோயிலுக்கு போகிறேன். கூறுகட்ட மாடு 7 கட்டு பின்னு திணிச்சான். அந்த மாடு ஏருக்கு ஆவாது, திங்கிற தீனிக்கும் உதவாத மாடு. பாருங்க, நாளா அப்படிலாம் கிடையாது. 7 மலையை ஏறணுமேனு சொல்லி ஒரு சீப்பு வாழைப்பழம் 5 கிலோ பன்னிக்கறியை வறுத்து வச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கிறேன். ஏண்டா டேய் குண்டுமணி, இவன் பன்னிக்கறியா? ஆமா, 7 மலையை ஏறும் போது எனக்கு பசி எடுத்தா நான் எங்க போவேன்? 7 மலைக்கு பன்னிக்கறியை வறுத்து எடுத்துக்கிட்டு யார பார்க்க போற? 7 மலையான டேய் கொண்டவாயா சாமி, திருப்பதி
ஏழுமலையான் ஆமாங்க வெங்கடாச்சலபதியை பாக்குறதுக்கு போறேன். ஸ்ரீமந்த நாராயணமூர்த்தி அந்த நாராயணன் தான் பாக்குறதுக்கு போறேன். வைகுந்த வாசன் வைகுந்த வாசனா விடிஞ்சா இந்த சொர்க்க வாசல் திறக்குது பத்தியா? ஆமாங்க. யார பாக்குறதுக்கு? அந்த சொர்க்க வாசல்ல இருக்கக்கூடிய ஸ்ரீமந்த நாராயணமூர்த்தியை பாக்க. அந்த நாராயணமூர்த்தி யார் தெரியுமா? யாருங்க? சாட்சாத் நானே ஸ்ரீமந்த நாராயணமூர்த்தி. சாமி நீங்க கடவுளா? ஏண்டா சாமி உனக்கு நெசமா என்ன பார்த்தா கடவுளாட்டம் தெரியல? சாமி இன்னார வேலையில இங்க வந்திருக்கிறீங்களே, கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நான் இவ்வளவு தூரம் ஏழுமலையான் கோயிலுக்கு 7 மலையை கடந்து போகணுமேனு கடும் தவத்துல வந்துட்டு இருக்கும் போது கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி வந்துட்டீங்க. வந்துட்டீங்க. நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி ஏழுமலையான் கோயில்ல வந்து வேண்டுதல் வச்சுக்கிட்டு வந்தேன். எப்படி? சாமி சாமி எனக்கு ஒரு குழந்தை வரம் கொடு அப்படின்னு சொல்லி வேண்டுதல் வச்சுக்கிட்டு வந்தேன். சரி, குழந்தை பிறந்திருக்குவே சாமி. குழந்தை பிறந்துச்சா இல்லையா? அதெல்லாம் நல்லபடியா பிறந்துருச்சு ஆழ்வார். சாமி அந்த ஏழுமலையான் கொடுத்த குழந்தை ஏழுமலையான் நான் என்றால் குழந்தை என்னை போலவே இருக்குமடா. ஆமா சாமி. ஆனா அதெல்லாம் ஒரு சிக்கல் சாமி. அன்னைக்கே வேண்டுதல் வச்சுக்கிட்டு வந்தல்ல. ஆமா. உசுறு கொடுத்த சாமிக்கு என் மசர தரன்னு வேண்டுதல் வச்சுக்கிட்டு வந்தேன். சரி. அன்னைக்கு தினமும் பார்த்து எனக்கு வெளிநாட்டுல வேலை கிடைச்சு போச்சு. சரி. 7 மலைக்கு வந்து வேண்டுதல் வச்சுக்கிட்டு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிட்டேன். 2 வருஷம் கழிச்சு வந்து பாக்குறேன். 1.5 வருஷத்துல ஒரு பையன் வந்து அப்பான்னு காலை கட்டி பிடிக்குது. இதுதான்டா ஏழுமலையானுடைய திருவிளையாடல் மூலநூறு ஆண்டி. சாமி. ஆனா சாமி கடவுளை கண்டு என்னைக்கு நீ கையெடுத்து கும்பிட்டியோ அன்னைக்கே உனக்கு நான் பிள்ளை வரத்தை கொடுத்துட்டேன். நீ வெளிநாட்டில இருந்தாலும் இந்த கடவுள் வரத்தை கொடுப்போம்பா. சாமி கொடுத்ததெல்லாம் கொடுத்துட்டீங்க. சரி, சாமான் சட்டியெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? எதுக்கு? இல்ல சாமி, உசுறு கொடுத்த சாமிக்கு மசர் தரலான்னு வந்து எடுத்துட்டு போங்க. சரியா? ஆமா சாமி. இது எதுக்குடா இந்த மசுரு? சாமி ஏழுமலையான் கோயில்ல போய் நீ வேண்டுதல் வச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா உனக்கு புள்ள பிறக்குன்னு சொன்னாங்க. அதே மாதிரி புள்ள பிறந்து போச்சு. சரி, உசுறு கொடுத்த சாமிக்கு என் மசுரை தர எடுத்துட்டு போங்க. அப்படியா? ஆமாங்க. சரி, கொடுவாள என்ன கொடுவாள பகவானே, கழுத்து இதோட எடுத்து விட்டுமா இல்ல என்ன பண்றது? சாமி கழுத்துலாம் எடுக்க வேணாம். மேல இருக்கிற மசுர் இருக்குது பாருங்க, அத மட்டும் எடுத்துக்குங்க. சரி, காலையில வா. சரிங்க. நாசம் உங்ககிட்ட கொடுத்து பணத்தை 20 ரூபாய் கொடுத்து எடுத்து விட்டுறேன். அப்ப நீங்களும் அந்த வேலை செய்ய மாட்டீங்க? டேய் சாமி, கடவுளை என்னைக்கு வந்து மனசுல நினைச்சுக்கிட்டா போதும். சரிங்க. தினமும் காலையில எந்திரிச்சு குளிச்சுக்கிட்டு போய் நெத்தி நிறைய நீர் இட்டுக்கிட்டு கண்டவாகல தெரியுமா? ஆமாங்க. அவனுக்கு கடவுள் பக்தி இல்ல. இல்ல, தண்ணியே ஊத்திக்கிறனாலும் உன்ன மாதிரி பாண்டம் முடிச்சு போய் கிடந்தாலும் ஆமா சாமி, ஒரு நேரம் கடவுளே என்று நினைச்சு அவன் கரியவே தின்னுபிட்டு வந்துட்டாலும் பண்ணிக்கிறீன்னு சொன்ன பத்தியா? அதை எடுத்துக்கிட்டு யார பாக்க வர? ஏழுமலையான தான் பாக்குறதுக்கு. உனக்கு நல்ல வரத்தையா கொடுப்பேன் இந்த ஏழுமலையான. அப்படி இருப்பினும் ஆழ்வார் சாமி, இது என்ன ஒரு மாநகரம் தெரியுமா? என்ன ஊருங்க? இதுதான் நம்முடைய மூக்குத்திப்பாளையம். மூக்குத்திப்பாளையம் என்ன ஊரு? மூக்குத்திப்பாளையம். மூக்குத்தி அம்மன். இந்த பூவாய் அம்மனுடைய இந்த 8பட்டி கிராமத்துல இந்த மூக்குத்திப்பாளையம், இந்த மேச்சேரி மலையம், இது சுத்தி வட்டார 8பட்டி கிராமத்திலையும் அந்த பூவாய் அம்மனுக்காக இவ்வளவு பெரிய திருவிழா, இப்பேற்பட்ட ஒரு பக்தி எந்த ஊர்ல எந்த சாமியும் நம்ம பார்த்தது கிடையாது. அப்படி இருக்க இந்த பூவாய் அம்மனுக்காக நம்முடைய அருமை அண்ணார் காமராஜ் அண்ணன், நம்முடைய அருமை அண்ணார், அதாவது இன்னும் நம்முடைய உடன்பிறவாத சகோதரன் கார்த்தி அண்ணன், அது மட்டுமல்ல நம்முடைய அருமை அண்ணார் செல்வம் அண்ணன் அவரும்
அப்படிப்பட்ட நம்முடைய அருமை அண்ணன்மார்களும் நம்முடைய அருமை தங்கச்சி என் கூட பிறக்காத ஒரு குறைதான். நம்முடைய அருமை அண்ணார் செல்வண்ணாரும் நம்முடைய கார்த்திகனுடைய மனைவி நம்முடைய சுதா அக்காவும் நமக்காக அன்பளிப்பு என்னுடைய தாய்மார்களும் என்னுடைய தந்தைமார்களும் எனக்காக அன்பளிப்பு யாருக்கு? இந்த பூவாய் அம்மனுக்காக. அதனால இந்த பூவாய் அம்மனை வர்ணித்து என்றவளே பூவாயி சொரியே அம்மணி மலையரசனுக்கு மகளாக பிறந்த சக்தி மகாதி அவனுக்கு பாரி அளவைந்தவடி அம்மணி வேப்பிலே காரியம்மய பூவாயி சொரியே அம்மணி வித்தாரு அம்மணி நீலையடி அம்மா அம்மணி சமயபுர நாயகியா பூவாயீஸ்வரியனி சந்தனே அடியடி பொட்டழகி அம்மா மணி கோபால தங்கையாரே எங்க பூவாயீஸ்வரியனி குங்குமே அடியடி பொட்டழகி அம்மா உனக்கு பணத்தால முக்காடு பூவாயீஸ்வரிக்கு பாதமல்ல அம்மா அவனுக்கு குறுபூண்டு அடியே உனக்கு தங்கத்தால ஆபரணம் எங்க பூவாயீஸ்வரிக்கு உனக்கு தகன்னு சொல்லிக்குதம்மா அப்பா உனக்கு வெள்ளியால ஆபரணம் எங்க பூவாயீஸ்வரிக்கு உனக்கு விடுதலைக்கு தெரியாவே